கிருபையினால் இந்த தேசத்தில் நம்முடைய தகப்பனாரும் நம்முடைய தாயாரோடு கூட நானும் என்னுடைய மூத்த சகோதரியும் என்னுடைய இளைய சகோதரியுமாய் இந்த தேசத்தில் கால் மிதித்து 34 ஆண்டுகள் கர்த்தர் நடத்தி 35வது ஆண்டை காண கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம். தீயையும் கண்ணீரையும் கடந்து வந்தோம். மனுஷர்கள் எங்கள் தலையில் மீது ஏறி போக பண்ணினார். ஆனால் எங்களை ஆதரித்தவர், எங்களை நேசித்தவர், எங்களை அழைத்தவர். எனக்கு அதிகாலை 2:53 நான் முழிச்சிட்டேன். ஒரு ஆண்டுடைய பிள்ளை ஃபோன் பண்ணதுனால முழித்தேன். இல்லைன்னா ஒரு 3:30 மணிக்கு முழிப்பேன். முழிச்சு அந்த ஃபோனுக்கு பதில் பேசிட்டு நான் நினச்ச ஆண்டோட பார்த்து நன்றி சொன்னேன். இப்படி ஒரு அதிகாலையில் ராமேஸ்வரத்திலிருந்து 2-3 சூட்கேஸ் பாத்திரமெல்லாம் ஒரு 4-5 சாக்கில் பாத்திரத்தோட ராமேஸ்வரத்தில் இருந்து ட்ரெயினில் ஏறி மண்டபத்தில் இப்போ பாலம் கிடையாது. மண்டபம் இறங்கி காலையில் மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இந்த திருச்செந்தூர் பஸ் வரும்னு ஒரு 2-3 மணி நேரம் இந்த டிசம்பர் மாதம் குளிரில் அப்படியே நடுங்கி கொண்டு உட்காந்துருந்து பஸ்ஸு வந்த உடனே ஏறி இடம் பிடிச்சி அப்பா தலை சுமையாக சாக்கெல்லாம் தலையில் வச்சு கொண்டே மேலே போட்டு பஸ்ஸுக்கு மேலே சூட்கேஸெல்லாம் சீட்டுக்கு கீழேலாம் வச்சு இந்த தேசத்தில் இறங்கும் பொழுது அழைப்பதற்கும் எங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒருவர் கூட இல்லை. ஆனால் எங்கள் மேலே பாசம் வைத்த ஆண்டவர் இத்தனை ஆண்டுகள் எங்களை நடத்தி கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த ஊழியம் ஆசீர்வாதமாய் அந்த நாளில் அந்த ஊழியத்திற்கு எங்களை கர்த்தர் எனக்கு தஞ்சாவூர் பகுதியில் என்னுடைய மூத்தாக்கா 52 வயது முழு நேர ஊழியமாக அவளுடைய கணவரும் பிள்ளைகளும் ஊழியம் செய்ய, என்னுடைய இளைய தங்கை எனக்கு 50 வயது கர்த்தர் நல்ல ஆண்மகனையும் அருமையான மகளையும் மகனுக்கு திருமணம் செய்து அதோடு கூட ஒரு நல்ல பிள்ளையையும் பேர பிள்ளையும் காண கர்த்தர் உதவி செய்தார். அருமையான தங்கச்சிக்கு 38 வயது, அவருடைய கணவர் ஒரு மகனோடு கூட திருச்சி பகுதியில் ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய எங்களுக்கு தேவன் உதவி செய்தார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மளை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மளை நடத்துவார். இந்த பலிபீடத்தில் உண்மையாக சொல்ல முடியும், 35 ஆண்டு காலம், அந்த 34 ஆண்டு இந்த ஊழியத்தில் ஒன்றும் எங்களுக்காக இல்லாதபடி தேவனுக்காக ஓடினதுனால தேவன் இவ்வளோ பெரிய மகிமையான ஜனத்தையும் அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கூலி வேலை செய்கிற ஆட்கள்ல இருந்து தேசத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் வரைக்கும் பார்க்கிறதுக்கு தேவ கிருபையில் கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் ஒன்றை இச்சியாதபடி ஓட கர்த்தர் உதவி செய்தார். 34 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி வேம்பாரில் ஒரு 9:30 மணிக்கு பஸ்ஸை விட்டு இறங்கணும். அப்பாவுடைய பாக்கெட்டில் இருந்தது வெறும் ₹2.25. பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு அம்மாசி தேவர்னு ஒரு மாட்டு வண்டி வச்சு எங்களை பார்த்த உடனே கேட்டார். ஏன்னா நாங்கள் அவ்வளோ சாமானை தூக்கிட்டு போக முடியாது. ஒரு வீட்டு சாமானை பூரா சாக்கிலையும் பெட்டியிலையும் கட்டி பஸ்ஸை விட்டு இறங்கையும் கேட்டார். வடக்கு தெருக்குள்ளே இப்படி இடத்துக்கு போகணும், பைப் தண்ணி டேங்கு பக்கத்தில் போகணும்னு சொன்னோம். அங்கே ஒரு ₹50 ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சிருந்தோம். அவர் வண்டிக்கு ₹2 வாடகை கேட்டார், அந்த மாட்டு வண்டிக்கு. அப்பா ₹2 கொடுத்துட்டு 25 காசோடு தான் இந்த தேசத்தில் 34 ஆண்டுகளுக்கு முன்பாய் கால் மிதிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ பாதைகள், எத்தனையோ பசி, எத்தனையோ பட்டினி, எத்தனையோ வஸ்திரம் இல்லாமல் ஒரு மனுஷன்ட்டையும் கையேங்குது. நான் இந்த 50 வயது 35 ஆண்டுகள் ஆண்டவருக்கு ஊழியம் சரி, நான் சொல்லுவேன், இந்த கையை ஒரு இடத்துல கூட கையெழுத்து போட்டு பணம் வாங்கினது கிடையாது.
ஆமென். எந்த ஸ்பான்சரையும் பார்த்தது கிடையாது. கர்த்தர் ஒருவரே ஸ்பான்சராக இருந்தார் நமக்கு. ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நினைத்தார், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்தார். ஆமென். போடுகிற ட்ரெஸ்ஸுக்கு அடுத்த ட்ரெஸ் இல்லை, சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு சாப்பாடு இல்லை, குடிக்கிறதுக்கு ஊருக்குள்ள தண்ணி எல்லாம் விடலை, ஒன்றுமே இல்லாதபடி ஓடின இந்த தேசத்தில் கர்த்தர், நான் இன்னைக்கு காலையில் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். 1ஆம் தேதி காலையில் வந்தா இந்த திருச்சபையிலிருந்து மாதம் 50,000 மிஷினரிகளுக்கு என்று அனுப்ப கர்த்தர் இந்த திருச்சபையை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நான் யோசிச்சு பார்க்குறேன், வெறும் 25 years கர்த்தரை நம்புகிற மனுஷன் செழிப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா பிதாமானவர் அவனை கனம் பண்ணுவார். திக்கற்றவங்களா இந்த தேசத்தில் நாங்கள் வந்தோம். எங்களை அழைத்த ஆண்டவர் 100க்கு 100% எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நின்ற இடம் எங்களுக்கு சொந்தமல்ல. இன்னைக்கு தேசத்தில் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கர்த்தர் இந்த தேசத்தில் நமக்கு விஸ்தாரமான இடங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாய் கர்த்தருடைய ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். நான் அதனால தான் அடிக்கடி என்னுடைய ஊழியர்கிட்ட சொல்வேன், மனுஷனை பார்க்காத, மனுஷனை பார்க்காத, கர்த்தரை பாரு. விசுவாசியை பார்க்காத, பணக்காரனை பார்க்காத, கொஞ்சம் சோவாக இருக்கிறவனை பார்க்காத, நமக்காக சிலுவையை சுமந்தவரை பார்த்தா, அவரை சிந்தையில் நிறுத்தினா திருச்சபை ஆசீர்வதிக்கப்படும். நான் காலையில் ஒரு கத்தோலிக்க திருச்சபையில் ஊழியம் செய்வர் என்னை பார்த்து சொன்னார், ஐயா அந்த 1ஆம் தேதி நீங்கள் கொடுக்குற அந்த 1ஆம் தேதி ஜெபத்தை யூடியூப்பில் பார்த்தேன். அந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்க நீங்கள் சொன்ன உடனே முதலாவது கத்தோலிக்க திருச்சபைக்காக, குருக்களுக்காக, கன்னியாஸ்திரிகளுக்காக, ஊழியம் செய்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. அப்புறம் சிஎஸ்ஐ திருச்சபைக்கு ஜெபிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் பெந்தகோஸ்தே திருச்சபை உங்கள் சபைக்கு ஜெபிக்கிறீங்க. என்ன காரணம்? நான் சொன்னேன், இயேசுன்னு இந்த பூமியில் யார் சொன்னாலும் அவர்கள் அவராலே பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் உயர்த்தப்பட வேண்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய தேவனுடைய கரம் அவர் மீது அமர்ந்திருக்க வேண்டும். எல்லாம் கரங்களை தட்டி இப்படியே ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. திருச்சபைகளை ஆசீர்வதிங்க. உங்க கிருபைக்குள்ளாக மூடிக்கொள்ளுங்க, உங்க கிருபைக்குள்ளாக மூடிக்கொள்ளுங்க. தகப்பனுக்கு நீர் கொடுத்த நல்ல தரிசனத்துக்காய் பாரத்திற்காக ஸ்தோத்திரம். உங்க பாரத்தையும் தரிசனத்தையும் சுமந்து 34 ஆண்டுகள் இந்த திருச்சபைக்கு நல்ல ஆண்டவரே மெய்ப்பனாயிருந்து ஒருவனை கர்த்தர் அழைத்து வந்து, ஆண்டவரே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்ற வசனத்தின்படி இவ்வளவு தரலான மந்தையை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்காக இருதயத்தின் ஆழத்தில் நம்மை துதிக்கிறோம் அப்பா. கிருபை கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம உட்கார்வோம். நம்முடைய தேவன் நல்ல தேவன். ஆமென், அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். அடிக்கடி சொன்னது போல கண்ணீரை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமென். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆமென். ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது ராமேஸ்வரத்தில் இருக்கும் பொழுது அப்பா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த நேரம், அதிகால ஜபத்துக்கு எழும்பி போகணும். அங்கே பாஸ்டர் பவுலோசையாவோட உடன் ஊழியர்கள் பாஸ்டர் மோகன் சீர்காழியில் இருக்காங்க, இப்படி இன்றைக்கி இருக்கிற பாஸ்டர் பீட்டர், பாஸ்டர் சாமுவேல், இப்படி நிறைய பாஸ்டர் தர்மராஜ், இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஊழியர்கள், ஊழியத்தில் உள்ளவங்க, நல்ல வயசானவங்க. அதில் ரொம்ப சின்ன பையனா நான் ஒருத்தன் தான் 9ஆம் கிளாஸ் படித்தேன். காலையில் 4 மணி 4:30 மணிக்கெலாம் ஜபத்துக்கு எழுப்புவாங்க. ஒரு நாள் தூங்கிட்டேன். அன்னைக்கு அப்பா என்னை எழுப்புனாங்க. எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னேன். அன்னைக்கு ஒரு மிதிச்சாங்க. என்ன செஞ்சாங்க சொன்னாங்க? என்ன செஞ்சாங்க சொல்லுங்கள்? 9ஆம் கிளாஸில் வாங்கின மிதி. ஆமென். 50 வயசாச்சு. இன்னைக்கு வரைக்கும் 3:30 மணி 4 மணிக்கு என் கண்கள் விழிக்கிறது. என்னை விட்டு இன்னை வரைக்கும் அந்த அபிஷேகம் மாறி போகலை. ஆமென். படுக்கிறது 11 இருந்தாலும் 12 இருந்தாலும் அதிகாலையில் 3:30 மணி 4 மணிக்கு விழிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த கிருபை தான் சில நேரம் மதியின நம்ம இருதயத்தில் ஒட்டி இருக்கும். தண்டனையின் பெரம்பு அதை என்ன செய்யும் சொல்லுங்க? என்ன செய்யும் சொல்லுங்க? ஆமென், அல்லேலூயா.
ஊழியத்தில் பசி பட்டினி கஷ்டம் எல்லாம் வந்து நடந்து போக தகப்பனுக்கு தாய்க்கும் செருப்பு கிடையாது, அம்மாவுக்கு செருப்பு கிடையாது. அப்பாவுக்கு இருந்த செருப்பை ஒவ்வொரு செருப்பாக போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெயிலில் மங்களாவுக்கு போக கடற்கரைக்கு இப்படி நிறைய இடங்களுக்கு போன இடங்கள், ரோட்டில் பனைமரத்து கீழே ஓடி ஓடி போய் நின்ற நாட்கள், சைக்கிள் கூட இல்லாத நாட்கள். எனக்கு நான் யோசித்து பார்க்குறேன் இந்த ஊழியத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய தீர்மானம் இந்த 10 வருஷத்தில் 2010 தேவன் இந்த ஊழியத்தை என்னுடைய கரத்தில் அப்பா ஜெபம் பண்ணி கையில் கொடுத்தாங்க. அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி. இந்த 13 வருஷத்தில் வெளியே இருக்கிற காணிக்கையில ஒரு பைசா கூட எடுத்து இந்த ஊழியத்துக்கு போடாம இந்த மந்தையை கத்தர் ஆசீர்வதித்து கத்தருக்காக ஓட கத்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென். அநேக ஊழியருக்கு சைக்கிள் கொடுக்க, பைக் வாங்கி கொடுக்க, ஏன் கர்த்தருடைய கிருபையினால காரையும் கூட அப்பாவுடைய கரத்தினால கொடுக்க ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு உதவி செய்திருக்கிறார். வெறுமையாக வந்தோம், கர்த்தர் இன்னைக்கு நம்மளை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன், இதை பார்க்கறது எல்லாம் ஒரு நாள் நம்ம விட்டுட்டு போக போகிறோம். அவர் வந்தாலும் விட்டுட்டு போக போகிறோம், இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம விட்டுட்டு போக போகிறோம். நம்ம விட்டு போகாத ஒரே இடம் நித்திய ராஜ்யம் மாத்திரமே. அவர்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம். கடந்த நாட்களில் முனக்கு 2-3 வாரத்துக்கு முன்னக்கு திரை சொன்னது போல் அப்பா அந்த நாட்களில் கடிந்து கொண்டது கடுமையாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு யோசிக்கிறோம், அன்னைக்கு கடிந்து கொண்டது அப்பா இல்லை, ஒரு தேவதூதன் நம்மளை கடிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உடுத்துறதுக்கு மாற்று துணி இல்லாத நாட்கள்லாம் உண்டு. அப்பா சொன்ன மாதிரி அப்பா அந்த பச்சை சட்டையும் வேட்டியும் மறக்கவே முடியாது. ஏறக்குறைய 2-3 ஆண்டு இருக்கும் என்னப்பா அந்த ஒரே ட்ரெஸ்ஸு தான். எத்தனையோ கிறிஸ்மஸ் ஞாயிறு ஆராதனை முடிச்சுட்டு ஒரு புது சோறு புது குழம்பு வைக்கி சாப்பிட்டது கிடையாது. ஆனால் இந்த திருச்சபையை கொண்டு தேசத்தில் பல மிஷினரிகளுக்கு, அநேக கைவிடப்பட்டவர்களுக்கு, மனநில பாதிக்கப்பட்டவர்களுக்கு, விதவைகளுக்கு, முதியோர்களுக்கு, தேவையுள்ளவர்களுக்கு தேடி போய் கொடுக்கிற ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். எதற்காக இந்த ஊழியத்துக்கு அப்பா ஆண்டை கொண்டாங்களோ அந்த நோக்கமெல்லாம் ஆண்டோடைய கிருபையில் நல்லா நேர்த்தியாக பார்க்க உதவி செய்தார். அநேக ஊழியர்கள் எழுப்பியிருக்கிறார், அநேக சபைகளை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இன்னைக்கு மாரியூரில், கீழ்மகத்தில், இதம்பாடல், இப்படி பறவையில், தஞ்சாவூர் பள்ளியக்கிராகுரத்தில், தஞ்சாவூரில், ஆலம்பாடியில், இப்படி அநேக திருச்சபைகளை, அநேக ஊழியர்களை, ஏர்வாடியில், இப்படி அநேக இடங்களில் கர்த்தர் அப்பாவை கொண்டு உருவாக்கின ஊழியர்கள் இன்னைக்கு கர்த்தருக்காய் பிரகாசிக்கிறார்கள். ஆமென். இதுக்கெல்லாம் காரணம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தா பிதாவானவர் அவனை என்ன செய்வார்? அந்த கனத்தை கொடுத்தார். அதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம். திரளான மந்தையை கொடுத்தார், அநேகரை கர்த்தர் கொடுத்தார். சகல துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருடைய வருகை பரியந்தோம் கர்த்தருக்கென்றே இருக்க கர்த்தர் உதவி செய்வாரா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். எங்களை உண்மை உள்ளவன்னு நம்பி எங்களை இந்த ஊழியத்துக்கு அழைச்சார். ஆமாம். கண்ணீரோடு விதைச்சோம், அறுவடைய காண கர்த்தர் உதவி செய்கிறார். பார்க்குற சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன். கடந்த வாரம் ஒரு ஊழியத்துக்கு போனேன். அந்த இடத்துக்குள்ளே நுழையும் பொழுது, நான் உள்ளே நுழையும் பொழுது அந்த கேட்டை திறந்து 2 செக்யூரிட்டி என்னை விஷ் பண்ணும் பொழுது நான் யோசித்து பார்த்தேன். அப்படி பல தடவை கடந்து போயிருக்கு, இப்படி பல இடங்களுக்கு போயிருக்கிறோம். அதெல்லாம் யோசித்து பார்த்தேன். ஒன்றுமே இல்லாமல் தொடங்கின நம் வாழ்க்கையை நன்மையாய் முடிய செய்தார். ஆமென். எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை சந்தோஷமா. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. எந்த உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே
பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாயின் கருவில் நான் உருவாகும் போது, அம்மாவுடைய கருவில் நான் உருவாகும் பொழுது சப்பானியாக உருவானேன். நான் எப்படி உருவானேன்? 8 வயசு வரைக்கும் நான் நடக்கலை. இன்றைக்கி என்கிட்ட எக்ஸ்ரே ஃபோட்டோ இருக்குது. இலங்கை தேசத்தில் பிறந்த நான் ஏன் இந்திய தேசத்துக்கு வந்தேன்னா, நான் காலூனி நடக்க வைக்கணும். எங்கள் அப்பா கொண்டு வந்தாங்க. கோயம்புத்தூரில் வந்து மேட்டுப்பாளையத்தில் 8 வயசு வரைக்கும் வைத்தியம் பார்த்து நடக்க முடியாத சப்பானியாக தங்கச்சி மடம் சவேரியார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த லைன் வீட்டில் முடவனாகவே வீட்டில் இருந்த என்னை கர்த்தர் தொட்டு ஒரு நாள் என் கால்கள் ஊன்ற எனக்கு உதவி செய். ஆமென், அல்லேலூயா. 2015 அம்மாவுக்கு ஆப்ரேஷனுக்கு போன பொழுது கர்ப்பப்பையில் கட்டின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி, அம்மாவுடைய கர்ப்பப்பையில் கேன்சர் 4th அட்வான்ஸ் ஸ்டேஜ் 90% மேலேன்னு சொன்ன பொழுது 27 நாட்கள் அந்த மருத்துவமனையில் அழுதேன். என்னை சுமந்த இந்த கருவை நீங்கள் தாங்கணும் ஆண்டவரே, நீங்கள் சுகம் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிச்சேன். இன்னைக்கு ரிப்போர்ட் இருக்குது. 2015 ஆப்ரேஷன், 2017 ஆப்ரேஷன், 2019 ஆப்ரேஷன். கேன்சர்னு சொல்கிற ஒரு அறிகுறி இல்லாமல், ஒரு மாத்திரை கூட போடாமல் 2023 ஆண்டு வரைக்கும் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். நீங்களும் நான் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. உனக்காக எதையும் செய்வார் நம்முடைய ஆண்டு. அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து எடுத்த கட்டியெல்லாம் இதுதான். கேன்சரில் கருகி போயினது கட்டி, சதையெல்லாம் கருகி போனது, அழுகி போனது உள்ள சரீரத்துக்குள்ள. கர்ப்பப்பையை தாண்டி அந்த முகமது இஸ்மாயில் சொல்கிற சவுத்தில் பெரிய கேன்சர் டாக்டர் இன்னைக்கு இருக்கிறார் நாகர்கோயிலில். அவர் தான் 1.5 மணி நேரம் ஆப்ரேஷன் 8 மணி நேரம் நடந்தது. அவர் வந்து சொன்னார், ஐயா கர்ப்பப்பையிலேருந்து தொண்டை வரைக்கும் பெயிண்ட் தெரிச்ச மாதிரி கேன்சர் பரவிட்டு. ஆறுமுக செல்வி மேடத்தை கடந்த நாட்களில் கூட முந்தா நாள் பார்த்தேன். அம்மா உயிர் வாழ மாட்டாங்க, வீட்டுக்கு கூட்டு போயிருங்க, போய் வீட்டுக்கு வச்சிருங்க, கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே அம்மா செத்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு மாத்திரை கூட எடுக்கலை அதுக்கப்புறம். ஏன்னா சாக போகிறனுக்கு எதுக்கு மாத்திரைன்னு அம்மா சொன்னாங்க. ஆண்டோடைய பெரிய கிருபை, இன்னைக்கு வரைக்கும் மெடிக்கல் ரிப்போர்ட்டு படி கேன்சருக்கு உண்டான ஒரு கிருமி கிடையாது சரீரத்தில். ஆமே, இவ்வளவுதான் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்றதா? ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இது வந்து பணத்தில் வளர்ந்த ஊழியம் அல்ல, இது கண்ணீரில் வளர்ந்த ஊழியம். ஆமேன். அநேக போதகர் என்ன பெருமைக்கு சொல்லலை, எப்படியா கொடுக்கிற இருதயம். அப்பா சொன்னாங்களே, ஆராதனை முடிச்சா 50 காசு காணிக்க, 5 பேர் சாப்பிடணும். 10 வருஷம் நல்ல வஸ்திரம் கிடையாது. இந்த வருஷம் ஜெபம் பண்ணேன். நான் அடிக்கடி இந்த வருஷம் திரேஸ் கேட்டா எப்பா ஏதாவது நன்மை செய்யணுமே, எப்பொழுதும் சில பணத்தை சேமிப்பேன். பாரம் அதிகனால சேமிக்கிற ஊழியத்தின் பணத்தை எல்லாம் செலவழிச்சிட்டேன். கடந்த நாட்களில் கூட ஒரு தம்பி கேட்டானே, எவ்வளோ வச்சுருப்பீங்க ஒரு காரியத்துக்கான? என்கிட்ட ஒன்றுமே இல்லை தம்பி, ஆலயம் கட்டியாச்சு, அதை கட்டியாச்சு, இதுக்கு நம்பிக்கை இல்லை. நிறைய வெளி ஊழியம், நிறைய காரியம், வட மிஷினரிகள், ஊழியர் குடும்பம், நிறைய காரியங்கள் சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். என்னென்ன செய்யுமோ அதை கர்த்தருக்கு மறைவாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த வருஷம் நன்மை செய்யணும், எனக்கு என் கையில் ஒரு காணிக்கை வருமானா அந்த காணிக்கை உங்கள் நன்மைக்காகவே நான் பயன்படுத்துவேன். ஆமேன். ஒரு வாரம் நான் ஜெபித்தேன் பாருங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் தர்றது அது முழுவதும் அதுக்காகவே பயன்படுத்த நீங்கள் உதவி செய்வீங்க ஆண்டவரே. கடைசி வரைக்கும் நான் திரேஸ்ட சொன்னேன். காரில் ஒரு நாள் வரும் பொழுது அன்றைக்கி எல்லாம் ரொம்ப அதிகமான செலவாயிட்டு. செலவுனா நிறைய கையில் இருந்த பணமெல்லாம் போயிட்டு. ஒரு இடத்துல சாப்பிடணும், போன வாரம் சொல்கிறேன், ஒரு இடத்துல சாப்பிடணும்னு சொன்னால் கூட பெட்ரோல் போடணுமா சாப்பிடணுமா நிலைமை. ஹலோ, என்னைக்குள்ள கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த வாரத்துக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். புதன்கிழமை சாப்பிடுவோமா பெட்ரோல் போடுவோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பெட்ரோல் போட்டால் தான் ஊர் போய் சேர முடியும். பல வருஷ கதை சொல்லலை. அப்போ திரேஸ் கேட்டால் என்னப்பா செய்ய போகிறீங்க? எப்பயுமே ஏதாவது சேமித்து வைப்பேம்மா, இந்த தடவை சேமிக்கலை, கடைசி வரைக்கும் என்னை பாரம் அழுத்துச்சு, எல்லாம் கொடுத்துட்டேம்மா, கர்த்தர் வழியை திறப்பார், நன்மை செய்வார்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். தரவ குளத்தை தாண்டி வர்றேன். டேனி சொல்கிறான், அப்பா ஒரு தேவப்பிள்ளை வந்தாங்க, காணிக்கை கொடுத்தாங்க, உங்கள் ட்ராயரில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்கப்பா. நான் வாங்கி பேசணும்னு சொல்லிட்டேன். நான் வந்தேன், வேலையை முடித்தேன், சாப்பிட்டேன், படுத்துட்டேன். காலையில் எழும்பினேன், ஜெபமெல்லாம் முடித்தேன். என் ட்ராயரை திறந்து பார்த்தேன், 1,55,000 அதில் காணிக்கை இருக்கு. ஆண்டவர் உதவி செய்தார்.
இதான் கர்த்தருக்கு ஊழியம் செய்தா வாக்க கனம் பண்ணுகிறவர். ஆமென், அல்லேலூயா. துரிதமா செயல்பட்டு 1,20,000 கொடுத்துருக்கு. இன்னும் கொடுக்கணும், இன்னும் எனக்கு வாஞ்ச, இன்னும் கொடுக்கணும் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. அப்பா சட்டையை போட்ட நான் தான் இன்னைக்கு இந்த சபைக்கு ஒரு ஊழிய குடும்பம் வந்திருக்கு. நான் கிளம்பும் பொழுது என்னுடைய கவரில் ஒரு 5,000 எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு ஆண்டவர் பேசினார், இது அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு கொடுத்துடணும், இதுக்காக சொல்லி கொடுத்துடணும். ஆண்டவர் நல்லவர். ஆமென். இந்த இடத்துல ஆலயத்திலையோ வெளியே ஊழியத்தில் உதவி செய்ய காரணம், ஒரு டீனா என்ன, ஒரு காப்பினா என்ன, ஒரு வடைனா என்ன, ஒரு இட்லினா என்ன, அத்தனை பசியும் தெரிஞ்சனால, ஒரு வஸ்திரம்னா என்ன, ஒரு கிறிஸ்மஸுக்கு ஒரு ட்ரெஸ்ஸுனா என்ன, ஒரு நியூ இயருக்கு ஒரு ட்ரெஸ்னா என்ன, அவ்வளவும் அறிந்ததுனால தான் அந்த பாரம் மாத்திரம், சுவிசேஷ பாரம் ஒன்றே என்னதான் மாறணும், என்னதான் மாறணும். நீங்கள் நினைக்கக்கூடாது வினோ பாஸ்டர் கொளுத்து போய் செய்கிறாருன்னு இல்லை. வாரத்தில் என்னுடைய செலவை கணக்கிட்டு பார்ப்பேன், சில 100 கூட நான் செலவழிக்க மாட்டேன். அப்படி இங்கே இருக்கிறவங்கள தாயா, சகோதரனா, சகோதரியா, தகப்பனா, பிள்ளைகளா ஏற்றுக்கொண்டனால தான் கர்த்தர் இவ்வளவு மேன்மையாக இந்த ஊழியத்தை 35 ஆண்டு காலம். ஆமென், அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடணும். அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும் சொல்லுங்க, என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். கடந்த மாதம் முதல் வாரம் ஒரு தம்பி 10,000 ரூபா கொடுத்து அண்ணன் ட்ரெஸ் எடுத்துக்கோங்கன்னு எனக்கு கொடுத்தான். அடுத்த நாளே ஒரிசாவில் ஒரு மெகாஃபோன் வாங்கவும் அந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கறிக்கு உண்டான பணத்தை அனுப்பவும் ஆண்டவர் உதவி செய்தார். தரிசனம் ஒன்றே நமக்கு நோக்கமாக இருக்க வேண்டும். தேவனுக்காய் ஓடுகிற அந்த தரிசனத்தில் இணைந்தா நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.